Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேக் ரெசிபி. இந்த கேக் வந்துட்டு நம்ம பேக் பண்ணாமே செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அடுப்பே பத்த வைக்காம ஒரு சூப்பரான பர்த்டே கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துல நீங்க செஞ்சிடலாம். உங்ககிட்ட பிரெட்டும் ஓரியோ பிஸ்கெட்டும் இருந்துச்சுன்னா போதும். செம்ம டேஸ்டியான இந்த கேக் ரெடி ஆயிடும். பார்க்கவே எவ்வளோ சாக்லேட்டியா செம்மையா இருக்குல்ல இந்த கேக் பார்க்கறதுக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஓரியோ பிரெட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த சுகர் வந்துட்டு கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்க போறோம். பாருங்க சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஓரியோ பிஸ்கெட் வேணும். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு வந்துட்டு சாக்லேட் க்ரீம் வச்ச பிஸ்கெட். நீங்க வந்துட்டு ஒயிட் க்ரீம் இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பேக்கெட் எடுத்துருக்கேன். 120 கிராம் பேக்கெட் 2. இப்போ இதை வந்துட்டு நம்ம பிரிச்சு இதுல கொட்டிக்கலாம். இப்போ 2 பேக்கெட்டும் ஃபுல்லா யூஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் இதுல இருக்கு. நான் வந்துட்டு 20 பிஸ்கெட் எடுத்துருக்கேன். நீங்க குவான்டிட்டி இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 20 பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்ல இருந்து நம்ம க்ரீமை வந்துட்டு தனியா பிரிச்சு எடுத்துக்க போறோம். இதுல இருக்கிற க்ரீம் வந்துட்டு நம்ம தனியா உள்ள எடுத்து வச்சிடலாம். அந்த க்ரீம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீமையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரியே எல்லா பிஸ்கெட்ல இருந்தும் நம்ம வந்துட்டு க்ரீமை தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க இந்த பிஸ்கெட்டை தனியா க்ரீம் தனியா பிரிச்சாச்சு. இந்த க்ரீம் இருக்கட்டும், இதை நம்ம அப்புறமேட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரீமை ரிமூவ் பண்ண பிஸ்கெட்டை வந்துட்டு பொடிச்சுக்க போறோம். அதனால இந்த மாதிரி பிரேக் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி கையில உடச்சு போட்டுருங்க மிக்சி ஜார்ல. இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் உடச்சு இந்த மிக்சியில போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்து போறோம். நல்லா ஸ்மூத்தான பவுடரா. இது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பவுடரா பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த பவுலுக்கு மாத்திடலாம். பவுடர் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது கட்டி கிட்டி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இதை அரைப்படாம இருந்துச்சுன்னா. இப்ப நம்ம இதை பால் விட்டு ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மில்க் காய்ச்சி ஆறின பால். இது இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஒரு கரண்டியோ வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி. இதைத்தான் நம்ம வந்துட்டு க்ரீமா யூஸ் பண்ண போறோம் நம்மளோட கேக்ல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் பாலுக்கும் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்க இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. நம்ம அது மேல வந்து அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ நம்ம தனியா பிரிச்சு வச்சோம்ல இந்த க்ரீமை, இதை வந்துட்டு நம்ம ஒரு மேல டெக்கரேட் பண்றதுக்கான ஒரு க்ரீமா யூஸ் பண்ண போறோம். இதையும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இது கூட கொஞ்சமா நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விடுறேன். இதுல க்ரீமையும் இந்த பாலோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா பால் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட க்ரீமை. இப்போ இந்த க்ரீம் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஒரு கவர்ல வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம கடைசியா டெக்கரேட் பண்ண போறோம் கேக்கை. இதுல ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு ஒரு கவர்ல. இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சிடலாம். அப்புறமேட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும் தனியா. நான் இன்னைக்கு வந்துட்டு 12 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல தான் வந்துட்டு லைட்டா இனிப்பா இருக்கும். சாண்ட்விச் பிரெட் அதுல எல்லாம் உப்பு போட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சமா உப்பு டேஸ்ட் வரும் கேக்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிக்க போறோம். இப்ப இந்த பிரெட்டோட சைட்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 3 லேயர் பண்ண போறேன் இந்த பிரெட் வச்சு கேக்க. நீங்க வந்துட்டு 4 லேயராகவும் பண்ணலாம். அப்படின்னா 16 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இது எடுத்துருங்க இந்த ஓரத்தை. இது நம்ம வேற எதுக்காவது கிரம்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணிக்க போறேன். இப்போ எல்லா பிரெட்டையும் நம்ம வந்துட்டு ஓரம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி நம்ம கேக் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க.
இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த பிஸ்கட் கிரீம் இருக்குல்ல, இதுல வந்துட்டு ஒரு 4 டாட் வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா கேக் வந்துட்டு நகராம இருக்கணும்ல, அதுக்காக வேண்டி. இது மாதிரி ஒரு 4 டாட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு இந்த பிரெட்டை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். 4 ஸ்லைஸ் வைக்க போறோம் நம்ம. நம்ம ஸ்கொயர் கேக் ரெடி பண்ண போறோம். அதனால கொஞ்சம் பிரெட் டேமேஜ் ஆன பிரெட்டா இருந்ததுன்னா அதை தூக்கி கீழே வச்சுடுங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த க்ரீம் மேல. இதை நல்லா இந்த மாதிரி க்ளோஸா டைட்டா இருக்கிற மாதிரி வச்சிடுங்க. ஸ்கொயர் ஷேப்பும் கொஞ்சம் கரெக்டா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரெடி பண்ணது சுகர் சிரப் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம இது மேல அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாய்ஸ்டான கேக் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்பாஞ்ச் கேக் யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மாய்ஸ்ட்னஸ் இருக்கும். அதுல நம்ம பிரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையா இருக்கும் பிரெட். அதனால நம்ம தேவையான அளவுக்கு இதை வந்துட்டு ஈரம் பண்ணிக்கலாம் சுகர் சிரப் வச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மாய்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிஸ்கட் கிரீம் இருக்குல்ல, இந்த பிஸ்கட் கிரீம் இதுக்கு மேல நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். விப்டு கிரீமுக்கு பதிலாக நம்ம இந்த பிஸ்கட் கிரீமை வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு பொறுமையா மேல வந்துட்டு நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு கத்தியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லாம் வச்சு நீங்க வந்துட்டு தடவி விட்டுருங்க. தோசை கரண்டி கூட யூஸ் பண்ணலாம். எது ஈஸியா இருக்கோ அதை வச்சு நீங்க தடவி விட்டுருங்க. இதே மாதிரி ஃபுல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஜெனரஸாவே தடவிக்கோங்க. அப்பதான் நல்லா சாக்லேட்டியா இருக்கும் நம்மளோட கேக்கு. இப்போ இதுக்கு மேல நம்ம இன்னொரு லேயர் பிரெட் வைக்க போறோம். இந்த மாதிரி டேமேஜ் இருக்கிற பிரெட்டை வந்துட்டு நடுவுல இல்ல கீழே அந்த மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி மேல பிரெட் வச்சாச்சு. திருப்பியும் நம்ம சுகர் சிரப் போட்டு மாய்ஸ்ட் பண்ணி போறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இந்த பிரெட் வந்து நலையிற அளவுக்கு நீங்க சுகர் சிரப் போட்டுக்கோங்க. அடுத்த லேயரையும் நம்ம அதே மாதிரி இந்த பிஸ்கட் கிரீம் வச்சு மேல அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த லேயரையும் நம்ம வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கடைசி லேயரா நம்ம பிரெட் வச்சிடலாம். அதே ப்ராசஸை நம்ம திருப்பியும் ரிப்பீட் பண்ண போறோம். இதுலயும் இந்த கேப்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பிரெட் பீசஸோட மிச்சம் வந்துச்சுன்னா இதை வச்சுட்டு ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அதே மாதிரி மாய்ஸ்ட் பண்ணி போறோம் சுகர் சிரப் போட்டு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு இந்த கிரீமை வந்துட்டு போட்டுடலாம். இது வந்துட்டு ஃபைனல் லேயர், அதனால நம்ம இருக்கிற எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். சைட்லயும் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போறோம். மேல ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைட்ஸ்லயும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். இந்த மாதிரி கிரீம் எடுத்து இந்த சைட்ஸ்லயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அந்த பிஸ்கட் கிரீமை ஃபுல்லும் அப்ளை பண்ணியாச்சு. போறதுல எக்ஸஸ் இருந்ததெல்லாம் நான் தொடச்சி எடுத்துட்டேன் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பிஸ்கட்ல இருந்து எடுத்த க்ரீம் வச்சு இப்போ அதுல ஓரத்துல டிப்ல கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம சும்மா அப்படியே ஒரு ஸ்கிராம்பிள் மாதிரி பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் கேக்க. இந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமா சாக்லேட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன், கேரட் துருவியில போட்டு. இப்போ இந்த சாக்லேட் வச்சு நம்ம வந்து இது டெக்கரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இந்த ஓரத்துல ஒரு லேயர் ஆஃப் சாக்லேட் நம்ம போட்டுக்கலாம். நல்ல சாக்லேட்டியா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த டெக்கரேஷன் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு, உங்ககிட்ட கேக் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிரெட்ல செஞ்சீங்க அப்படின்னு நீங்க சொன்னால் ஒழிய யாருக்குமே தெரியாது. ஒரு இன்ஸ்டன்டான ஒரு பர்த்டே கேக் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா செஞ்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு செஞ்சிடலாம். உங்ககிட்ட ஓரியோ பிஸ்கெட்டும் பிரெட்டும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம சைட்லயும் நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதுல ஒட்டி விட்டுடலாம் இந்த கிரீம்ல. இப்போ நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுல ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக நான் நடுவுல ஒரு புதினா வைக்கிறேன். அதுக்கு மேல ஒரே ஒரு செரி பழம் வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான நான் பேக் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் கேக்கு. இது வந்துட்டு பிரெட்ல செஞ்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணிடுங்க. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா இந்த கேக் சூப்பரா இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். அப்புறமேட்டு எடுத்து நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கேக்கை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம.
பாருங்க எவ்வளவு ஈஸியா கட் ஆகுது. பாருங்க நம்மளோட சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. புது பிளேட்ல வச்சிடலாம். சூப்பரான பிரெட் கேக் இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்க, பார்க்கவே செமையா இருக்குல்ல. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்குது. இது வந்து பிரெட்ல செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி செம்ம டேஸ்டியா இருக்கு. நம்மளோட செம்ம ஈஸியான கேக் எப்படி செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி பிரெட் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.